சங்கிங்களை கேட்கறேன். அதே நான் நீ போய் பவன் கல்யாணம் கூட்டினு வர அங்கிருந்து நம்ம ஜெய் ஸ்ரீராம் சொல்லிதான் ஊரே அமைச்சு நமக்கு பழக்கம். இது முருகன் நமக்கு புதுசா இருக்கு, நமக்கு ஆவாது வானாது. பயந்துன்னு வரல, முருகனை பார்த்து பயந்துன்னு அங்க யோகி ஆயிடுது. இந்த ஆளை நீ கூட்டின்னு வந்து இங்க மேடையில கூட்டின்னு வந்து எங்க வேணாலும் சொல்லுவியா பாரத் மாதாக்கு ஜெய். அது சரி, சங்கி பசங்க கோயில்ல குழந்தைங்களை கற்பழிக்கும் போதே, பாலியல் பலாத்காரம் பண்ணும் போதே காவி துணி கட்டுன்னு தலையில பாரத் மாதாக்கு ஜெய்ன்னு சொல்லிட்டு தானே நீ பெண்களே கற்பழிக்கிறது கோயில்ல. ஏண்டா நம்ம ஊர்ல வந்து இன்னொருத்தனை கூட்டின்னு வந்து விட்டு நம்ம மதத்தை பத்தி நீங்க பேசுறீங்களா? தாமரை மயிறு மலர்ணமா உனக்கு ஜால்ராடி நான் பாருந்தால் எடப்பாடி பழனிசாமி. இந்துக்கள் எல்லாம் பிளவுபட்டு இருக்கிறாங்க. ஒண்ணு சார், இங்க இந்துக்கள் பிளவுபட்டுருக்காங்கன்னு உனக்கு யாருப்பா சொன்னாங்க? పవన్ కళ్యాణ్ గారు రాజకీయం అంటే అది సినిమా కాదు నైనా. நாங்க அக்ரஹாரம் பிராமணர்கள், அவாள் நாங்க உயர்ந்தவர்கள், நெத்தியிலே பிறந்தவர்கள், நாங்க அக்ரஹாரம். அதுக்கடுத்து எங்களுக்கு இருக்கிற நாடாரா நீ ஒருத்தர் இரு, செட்டியாரா நீ ஒருத்தர் இரு, நீ அங்கங்க இரு. ஆனா ஹரிஜனன் சொல்ற பட்டியலினத்தின் மக்களை ஊருக்கு வெளியே எடுத்துட்டு போய் எங்கேயோ வச்சிரு, என் கண்ணில் நீ పడకూడదు. సనాతనం 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 మీరు మాట్లాడతారే, ఆ సనాతనం దా మనకంతా ఆవుపెట్టేది. మీరే బ్రాహ్మణ, నువ్వు డిప్యూటీ సీఎం అంటే నువ్వు కూలివాడు. ఎవరికి కూలివాడు అంటే ఆ సనాతనకి నీ కూలివాడు. ఆ பிராமின்ஸ் వాళ్ళకంతా నువ్వు కూలివాడు. யாரா அவன் ஆந்திராக்காரன் வந்து இங்க இந்து மதம் எல்லாம் பிளவுபட்டு இவனை கூட்டிட்டு வந்து இங்க முருகே என்ன தெலுங்கு மக்கள், தமிழ்நாட்டோட தெலுங்கு மக்கள்லாம் உனக்கு பார்த்தா அவளை ஏமாளிகளை தெரியுதா? இவர் வந்து இங்க தெலுங்குல பேசிட்டா ஓட்டு போட்டுருவாங்களா? அவர் தெலுங்குல என்ன பேசுவாருன்னா பேசி காட்டினா தெலுங்காரு